கதறல் சத்தம் எப்படி இருக்கு? கதறல் சத்தம் எப்படி இருக்கு ப்ரோ? தளபதி 69 வருதுல, உன்னை கதற விட போறாங்க பாரு முதல்வர் அவர்களே. அப்புறம் லைட்டா சின்னதா ஒரு அட்வைஸ் ப்ரோ, நல்லா தான் பேசுற, ஏன் திடீர்னு கத்துற? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. காது வலிக்குது ப்ரோ, ஆல்ரெடி நீ மைக்ல தானே பேசிட்டு இருக்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தமா பேசாம கொஞ்சம் நார்மலா பேசினாலே நல்லா தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து டிசைடே பண்ணியாச்சு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது, வேற யாரும் காம்படிஷன் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படியும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா தான் இருக்க போகுது. பட் எப்படி அவ்வளோ ஷியூராக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறேன், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் மாதிரி தெரியுது. அண்ட் இந்த ஸ்பீச்சில் தான் சில உண்மைகளும் வெளியில் வந்திருக்கு. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் டிவிக்கு பயந்து மக்களை பார்க்க உங்களை விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? அவ்வளோ பயமா ப்ரோ? நிறைய தடவை பெர்மிஷன் கேட்டும் அலோவ் பண்ணலன்றதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இது நம்புற மாதிரி இருக்குது. அவ்வளோ பயமா உங்களை பார்த்து? மேபி இருக்கலாம். ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் விஜயோட ஃபேன்ஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ டிஃபைம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக இந்த பேசுக்கு இதெல்லாம் எங்கே அடிப்பாங்கன்னா, எப்படியும் உங்கள் படம் வருது, நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையை கட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அது மாதிரி நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் தளபதி 69க்கு. இல்லைனா ஓடிடியில் தான் படம் ரிலீஸ் ஆகும், தேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை இந்த பேசினதுக்கு. ஸோ நீங்கள் பேசுக்கு மாசாக தான் இருந்துச்சு. பட் மாசு இது தமாசா மாறுமான்றது இன்னும் ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுவும் முக்கியமாக உங்கள் படம் வரப்போ. ஸோ படம் வரப்போ எப்படி என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஏதாவது பண்ணாங்கனாலும் அது சிம்பத்தியில் தான் உங்களுக்கு போய் முடியும். அதுவும் அந்த லாஸ்ட் 5 மாதம் எலெக்ஷன் முன்னாடி அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிம்பத்தியாக போய் அந்த சிம்பத்தி இதெல்லாம் ஓட்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான். யாரோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட்டு யோசிப்பாங்க. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா, பயந்துட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓட்டாக மாற்றிடுவீங்க. போராட்டம் பண்ணுறேன், ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டிப்பாக ஒரு பஞ்சு டைலாக் பேசி அதை அப்படியே மாசாக மாற்றிடுவீங்க. ஸோ எந்த சைடு போனாலும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஐடி ரைடு விடுவாங்களோ, அப்படி விட்டாலும் நீங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. இவ்வளோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தானே வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கும் ஃபேஸ் பண்ண ரெடி தான். வேறு எந்த விதத்தில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? மேபி இன்னும் உங்களை டிஃபைம் பண்ணுறதுக்காண்டி விஜய் ஃபேன்ஸ் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆட்களே பண்ண விட்டு கடைசியில் விஜய் ஃபேன்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். சரி பார்க்கலாம் ப்ரோ. எப்படினாலும் நீங்கள் பேச்சுக்கு கண்டிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட் ட்ரிகர் ஆகிருப்பாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன ரியாக்ஷன் இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அநேகமாக டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறா அப்படின்ட்டு.